இது நம்ம ஃபேமிலி. பாஜக பட்டியலின மாநில தலைவர் தடா பெரியசாமி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பாஜகவில் தனக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். பாஜக பட்டியல் இன மாநில தலைவராக இருந்த தடா பெரியசாமி மக்களவைத் தேர்தலில் சிதம்பரத்தில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார். ஆனால் வேலூரைச் சேர்ந்த கார்த்தியாயினி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த தடா பெரியசாமி சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிதம்பரம் தொகுதியில் அதிமுகவின் வெற்றிக்காக பாடுபடுவேன் என்றார். விசிக தலைவர் திருமாவளவன் கேட்டுக் கொண்டதன் பேரிலேயே பாஜக தன்னை வேட்பாளராக நிறுத்தவில்லை என்றும் தடா பெரியசாமி குற்றஞ்சாட்டினார். நான் ஒரு பட்டியலினுடைய மாநில தலைவர். என்னுடைய சொந்த தொகுதி சிதம்பரம். அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் அங்கே முழுக்க என் சொந்த தொகுதி என்ன கேட்கணும் அல்லது என்னாவது முடிவு எடுத்துருக்கணும். எதுவுமே இல்லாத திடீர்னு சொல்லிட்டு வேலூர்ல இருக்க ஒரு பொண்ணை கொண்டு வந்து என் சொந்த தொகுதியில் போட்டு நிப்பாட்டுறாங்க. அது எந்த வகையில்? அப்ப பட்டியலினுடைய மாநில தலைவராக எனக்கே மரியாதை இல்லைன்னா அப்புறம் எப்படி மற்ற பட்டியலினி சமுதாயத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? இது முழுக்க முழுக்க காரணம் மாநில தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும், எல் முருகன் அமைச்சர் அவர்களும், அமைப்பு பொதுச் செயலாளர் என்கின்ற கேசவநாயகம், இந்த 3 பேர் போட்ட திட்டம் தான். அப்ப இவங்க 3 பேர் தான் கட்சியா? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகள்ங்கிற பேர்ல இன்னைக்கு கோர் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட் திட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீட்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய கொடுமை. இது உண்மை. ஏன்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் நான் என்ன தோத்துருவேங்கிறத புலம்புறாருங்கிற செய்தி எனக்கு அங்கிருந்தே வந்துச்சு. இந்த செய்தியை நான் கேசவநாயகத்தை பகிர்ந்திருந்தேன். அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து திருமாவளவன் என்ன பண்றாருன்னா இவங்கள்ட்ட அண்டர் டீலிங் போடுறாரு. பெரியசாமி நிப்பாட்டாதீங்க, வேற யாராவது பண்ணுங்கிற திருமாவளவனுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு விட்டதுங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. போய் பாத்தீங்கன்னாக்க ஒரு சும்மா ஒரு கூட்டம் கூடும், அவ்வளவுதான். கோவை தொகுதியில அவரும் தோப்பாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே பாஜக தோக்கும். இது நம்ம ஃபேமிலி.